படித்து கற்றுக்கிறது ஒரு பாடம்னா அனுபவப்பட்டு கற்றுக்கிறது ஒரு பாடம். அதான் அனுபவம். என் அனுபவத்தில் இந்த கொள்ளு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது கொள்ளு, இது கருப்பு கொள்ளு, அவ்வளோதான். ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் நார்வேல் சைட்லலாம் இப்போ கொள்ளுன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. காணம்னு சொன்னால் தான் தெரியும். இது கருப்பு காணம், இது வெள்ளை காணம், அவ்வளோதான் அவங்கள பொறுத்த வரைக்கும். கொள்ளும் காணமும் ஒன்று தான் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப நாள் எனக்கும் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொள்ளும் காணமும் ஒன்று தான். நிறைய விசாரித்ததில்லை. தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இந்த ஊற வச்சு வேக வச்ச காணத்தை கொள்ளை டெய்லி ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கோங்க. இல்லை பொடியாக திரிச்சு வச்சு கூட எடுத்துக்கிடலாம். இப்போ என்ன பண்ணால் தோசை விட்டு இந்த வேக வச்சு திரிச்ச காணப்பொடி அப்படியே தூவி விட்டு தோசை சுட்டின்னு வச்சுங்களேன், அருமையாக இருக்கும். இது டெய்லி ஒரு தோசை சாப்பிட்டாலும் போதும், வயிறு கம்முனாயிரும். காலை டிஃபனுக்கு ரொம்ப 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 நல்லது. ஈஸியான மெத்தட் தான். கொஞ்சம் நல்ல தேவைக்கு தேங்காய் விட்டு சுட சுட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை திருவி தொட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சைடிஷ் எதுனா தொட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும்.